சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மனோநிலையை பற்றி பார்க்கலாங்க. அதாவது அது எப்படி அப்படின்னா, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டிருக்கு, எல்லா பிரச்சனையும் எனக்கு மட்டும்தான் வருது, எல்லா பிரச்சனையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு நிலை எப்படின்னா, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு பிரச்சனைகள் வந்து என்ன தான் தேடி வருது, எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுகள் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு சிறந்த மலர் மருந்துகள் இருக்குது. அதில் வந்து 6 மலர் மருந்துகள் வந்து இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோலை ப்ளே பண்ணுது. இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து அந்த 6 மருந்துகளை பற்றி மட்டும் பார்ப்போம். அடுத்துல ஒவ்வொரு மருந்தும் எது இந்த மாதிரி ஃபீலுக்கு யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். அதாவது எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டிருக்கு, எல்லா பிரச்சனையும் எனக்கு மட்டும்தான் வருது, அந்த மாதிரி ஒரு மனநிலை இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு மஸ்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் மருந்து இருக்குது. அதே மாதிரி கார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து இருக்குது. லார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வுகளை கொடுக்கும். ஜென்ரலாக இந்த 6 மருந்துகள் அதில் எந்த அதுக்குள்ள அதாவது அதுக்குள்ள ஆழ்ந்த ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு எமோஷனை வெளிப்படுத்தும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 மருந்து பற்றி சொன்னேன். அடுத்த 3 மருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வீட் செஸ்னட், அப்புறம் எல்லம்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து, அப்புறம் ஜென்சன் சொல்லக்கூடிய மலர் மருந்து. இந்த 6 மலர் மருந்துகள் வந்து இந்த மாதிரி அவநம்பிக்கை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இது ஒவ்வொன்றை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது எதுவுமே நடக்க மாட்டிருக்கு, எனக்கு மட்டுமே பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது எந்த மாதிரி அவநம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்துக்கலாம். இந்த 6ம் நம்பிக்கையின்மை, அவநம்பிக்கை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து இந்த 6 மருந்து நல்ல மருந்தாக இருக்கும். உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.